ஹாய்! வெட்னஸ்டே மார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, மதியானம் வளர்க்குனது, நைட்டு வளர்க்குனது, அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே இப்படி தான் இருக்குது மார்னிங்கு. ஸோ மார்னிங் காலையில சுஹேலுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக முட்டை மட்டும் வேக வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நேற்று வச்ச காரக்குழம்பு இருக்கிறனால சரி சூடாக 2 மணிக்கா சாப்பாடு வடிச்சு அப்புறமா பண்ணிக்கலான்னு. ஸோ பார்த்த வரைக்கும் இந்த குட்டி ஹெல்ப்பரும் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நேற்று நம்ம வச்ச காரக்குழம்பு இது. ஸோ இந்த தேங்காய் பால் முட்டை சாதமும் செஞ்சுட்டு சுஹேலுக்கு பேக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அவனுக்கு கொண்டைக்கடல அவிச்சு கொடுக்கலான்னு ஏதாவது ஒரு காயில ஏதாவது ஒன்று இந்த மாதிரி மிஸ் ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுது. ஸோ பாத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டேன். இது நைட்டு வளர்க்கணும். அந்த பாத்திரத்தை மட்டும் பாத்திரம் எடுத்து வைக்கிற சைடு கேப்பில் இந்த ஷெல்ஃப்ஸ்லேயும் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருந்துச்சு, அதான் டஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் மதியானத்துக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் மட்டும் ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல. செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அப்படியே குமிஞ்சு வந்துடுது. ஸோ எல்லா ஷெல்ஃப்லேயும் இருக்க தூசி நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்கனால டஸ்ட்டு ரொம்ப வருது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தொடச்சி விட்டுறது. ஸோ கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது மார்னிங்கில். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அடுப்பும் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம துடைக்கணும். ஸோ கொண்டைக்கடல வந்து குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எப்படியாவது ஒன்று சுண்டல் குழம்பா செஞ்சு கொடுங்க, இல்லை சுண்டல் தாளித்து கொடுங்க, இல்லை வெறுமனே அவிச்சு கொடுங்க. நேற்று துணி பார்த்தோம்ல, அது மடித்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வைக்கிறதுக்கு நாளைக்கு ஆகுமோ நைட் ஆகுமான்னு தெரியல. கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி கொஞ்சம் வெயிலில் உலர்த்திட்டு உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு பால்கனியில் வச்சுருக்கேன். இந்த சார் தூங்குறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். நேற்று தான் துணி மடித்து வச்சேன். அதுக்குள்ளே இன்னொரு செட்டு சேர்ந்துருச்சு. அதையும் நம்ம துவைக்கணும். இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் இருக்குங்க. அது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது அப்படியே அடுத்து கண்ட்ரி இருக்குது. வ்ளாக்ல சார் பார்க்கலாம். அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாரு. அடுப்பில் உல வச்சுட்டேன். இப்போ பாத்திரமும் சைட் பை சைடு வதக்கிட்டுருக்கேன். அக்வாகார்டும் போட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த அக்வாகார்டில் ரொம்ப தண்ணி வேஸ்ட் ஆகுது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைடில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. ஒன்று ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, இல்லை நான் சாப்பிடுவேன். இல்லை அவங்க சூடாக சாப்பாடு சாப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சாப்பாடு வந்து ஒரு 10, 15 நிமிஷத்துல வெந்துரும். நம்ம ஊற வைக்கிறனால. ஸோ இப்போ இந்த கூடை காலியா இருக்கு. அடுத்து பாருங்க இந்த பாத்திரம்லாம் வலிக்கிட்டுனா அது ஃபுல்லா சேர்ந்துரும். நாங்க வந்து அக்வாகார்ட்ல தண்ணி புடிச்சிட்டு தண்ணி கொதிக்க வச்சு தான் குடிப்போம். ஸோ குழந்தைங்க இருக்கனால நாங்க அப்படிதான் பண்ணிட்டுருக்கோம். நீங்களுமே வந்து நீங்க கேன் வாங்குனா கூட அக்வாகார்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கால புடிச்சு அழுவ ஆரம்பிச்சுட்டான். ஸோ தயிர் உர ஊத்துறதுக்கு வந்து பால் காய்ச்சிட்டுருக்கேன். இவருக்கு வந்து கொஞ்சம் 2 நாளாவே வயிறு சரியில்ல. லூஸ் மோஷன் ஆயிட்டுருக்கு. அதனால அவர் வந்து ஆப்பிள் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ் அப்படிதான் சாப்பிட்டுட்டுருக்காரு. கட் பண்ணி குடுத்து தூக்கி அடிக்கிறான். அதனால இந்த மாதிரி நம்ம ஜூஸாக போட்டு கொடுத்தா அவன் குடிச்சிடறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜூஸாகவே போட்டு கொடுத்துருது. இப்போ நம்ம ஊர் சீசன் ஆப்பிள் வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி 1 கிலோ 150 வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நல்லா ஜூஸ் ஆக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் சூப்பராக குடிச்சு எடுத்துருவார். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சுஹேல் வரதுக்குள்ளே பார்த்தீங்களா, இப்போ தான் வளக்கி வச்சேன். இப்போ தண்ணியும் நனைஞ்சிச்சு, சுடுதண்ணி போடணும். இந்த பாத்திரம் மட்டும் அதோட கையோட வளக்கி வச்சுறது. சுடுதண்ணி போட்டா சாப்பாடு கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த சாருக்கு நம்ம வந்து ஆப்பிள் ஜூஸை கொடுத்தா அவர் ஜாலியாக குடிச்சிட்ருப்பாரு. அதுக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்னா சாப்பிட்டோம். தண்ணி கொதிச்சு எடுத்தாச்சு. சாப்பாடும் வடிச்சாச்சு. தயிர் ஊற்றி வச்சுட்டோம். சூப்பராக முடிஞ்சிடும். என்னோட வெட்னஸ்டே வ்ளாக் முடிஞ்சிருச்சு.